day friends, welcome to Jetson update. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு புதுவிதமான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் எலக்ட்ரிக் ஏரியல் வெஹிக்கிள். அதாவது அது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ட்ரோன் டைப்பில் பேட்டரியில் இயங்கும். இந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள் ஒரு ரெக்ரியேஷனல் பர்பஸ்க்காக மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட ஒரு வெஹிக்கிள். இது யூஸ்வலாக ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னாலே ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் போன்ற விஷயங்கள் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி ஒரு ஹெலிகாப்டர் மாதிரியோ ஒரு ஏரோப்ளேன் மாதிரியோ காம்ப்ளிகேட்டடாக ஒரு பெரிய ஒரு வெஹிக்கிளாக இல்லாமல் ஒரு ரெக்ரியேஷனல் பர்பஸ்க்காக சிறுவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சேஃபான ஒரு வெஹிக்கிளை அவங்க இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்சன் 1. இந்த வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்வீடிஷ் இன்ஜினியர்ஸ். அவங்க எலக்ட்ரிக் பேட்டரியை பயன்படுத்தி இந்த வெஹிக்கிளை காம்பேக்டாகவும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளினுடைய ப்ராஜெக்ட் 2017ஆம் வருடம் துவங்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒவ்வொரு மாடலாக ப்ரோட்டோடைப் மாடலையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. சமீப காலமாக 2021ஆம் வருடம் பேட்ச் ப்ரொடக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரீ புக்கிங் மூலிமா இந்த வெஹிக்கிளை அவங்க டெலிவர் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிளினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் சீட்டர் வெஹிக்கிள். இது ஆஃபீஸ் போகிறக்காவோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்காவோ பயன்படுத்த முடியாது. ஆனால் ஒரு பார்க் பக்கமோ ஒரு பீச் பக்கமோ சரி, காற்றுல பறந்துட்டு போகிற மாதிரி ஒரு லோ லெவல் ஆல்டிடியூடுக்கு நம்ம இந்த வெஹிக்கிளை பயன்படுத்தினா இந்த வெஹிக்கிளை கிட்டத்தட்ட 20 நிமிஷம் நிற்காமல் நம்ம ஃபுல் ஸ்பீடுக்கு த்ராட்டில் கொடுத்து பறந்துட்டு போகலாம். இந்த வெஹிக்கிளில் 8 மோட்டர் பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒரு மோட்டர் ஃபெயிலியர் ஆனாலும் மற்ற 7 மோட்டரை வச்சு இந்த வெஹிக்கிள் தாராளமாக காற்றுல பறந்து ரொம்ப தூரம் செல்லக்கூடிய திறன் கொண்ட வெஹிக்கிள் இது. இந்த வெஹிக்கிளினுடைய மொத்த எடை 86 கிலோகிராம். இந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற பேட்டரி எல்லாமே டெஸ்லா நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பேட்டரி செல்களை தான் இதில் பயன்படுத்துகிறாங்க. இந்த வெஹிக்கிளை ஓட்டுறதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கில் நமக்கு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. ஒரு பேசிக் ட்ரைனிங் வெறும் 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு எளிதாக நம்ம இந்த வெஹிக்கிளை ஓட்ட கற்றுக்கலாம். யூஸ்வலாக ஒரு ஹெலிகாப்டரோ ஒரு ஏரோப்ளேனோ ஓட்டணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பரான ஒரு பைலட் லைசன்ஸ் வாங்கணும். அது வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படணும். ஏன் அப்படின்னா அது ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா அதில் இருக்கிற காக்பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பட்டன்ஸும் ஏகப்பட்ட மெக்கானிசமும் அந்த காக்பிட்டில் இருக்கும். அது எளிதாக நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 லீவர் தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இந்த வெஹிக்கிளில். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லீவரை இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்டிடியூட கண்ட்ரோல் பண்ணும், அது மேலே கீழே போகிற மாதிரி. ரைட் சைடில் இருக்கிற லீவரை முன்ன பின்ன தள்ளினீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பீடு கிட்டத்தட்ட 102 km/h ஸ்பீடு வரைக்கும் இந்த வெஹிக்கிளை நம்ம முன்னோக்கி செல்லலாம். இந்த வெஹிக்கிளை எவ்வளோ சேஃபாக டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே ஏர்கிராஃப்ட் கிரேட் அலுமினியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் இது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி வெஹிக்கிள் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா பேராசூட் ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாய் ஆகும். இந்த மாதிரி நிறைய சேஃப்டி சிஸ்டம்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி எதிர்காலத்தில் இதோட இல்லாமல் இதனுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்டை இன்னும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் நிறைய R&D பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியினுடைய மொத்த விலை $92,000, அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பீட்டின்படி கிட்டத்தட்ட 66 லட்சம் ரூபாய். இந்த ரெக்ரியேஷனல் ஏரியல் வெஹிக்கிளை இது வரைக்கும் புக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி யூரோப்புக்குள்ளேயும் மிச்ச மீதி எல்லாமே யூஎஸ்ல புக் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் இந்தியாவில் இன்னும் லான்ச் பண்ண கிடையாது. இந்த வெஹிக்கிளினுடைய சக்ஸஸ் எந்த அளவுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். உங்களுக்கு ஏரியல் வெஹிக்கிள் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.